அப்படியே அங்கிட்ட எடு. என்ன ஆமா கேளு, எல்லாருமே பாரு எப்படி வர்றாங்க. இந்த கட் பண்ணி வச்சுரியா அப்படியே போதுமா? ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லேட் ஆகிடுச்சு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு விட்டேன், அதாவது திருவிழாவை தான். அந்த திருவிழாவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். இது ஆடி மாதம் திருவிழா எங்கள் ஊரில் வந்துட்டு 3 வருஷத்துக்கு ஒரு டைம் நடைபெறும். கோவில் சாமி பேர் பார்த்திங்கன்னா பட்டவன் சொல்லுவாங்க. ஃபேமஸாக நடக்கும். எங்கள் சுற்று வட்டாரத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு டைம்னா இந்த கோவில் இன்னொன்று கருப்பு கோயில்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இந்த கோயில் விசேஷம் இந்த வருஷம் நடைபெற்று சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோ தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்துட்டு காட்டு வழி தான் அந்த சாமி வந்து நடந்து வரும். முள் கல் எல்லாத்துலேயுமே ஏறி நடந்து வந்து இங்கே வந்து அந்த சாமிக்கு வந்துட்டு குதிரை, அந்த வேண்டுதல் வச்சவங்க எல்லாருமே குதிரையெல்லாம் வச்சு கண் திறந்து போவாங்க. இவங்க வீடு அந்த பச்சை கலர் வீடு பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் தான் வச்சு கண் திறந்து அப்படியே நேராக போய் கோயிலை சுற்றி அங்கே சாமி ஆடி வருவாங்க பார்த்தீங்களா. அவங்க வந்து கிணத்துல விழுவாங்க. விழுந்து அவங்கள தூக்கிட்டு அவங்க சாமியாடி நேராக இன்னொரு இடத்துக்கு, அதாவது பார்த்திங்கன்னா இது வேறு இடம், சாமி ஆடுறது ஒரு இடம், கோவில் இந்த சாமி குதிரைகள் இது எல்லாமே கண் திறக்கிறது ஒரு இடம், ஆனால் வச்சு சாமி கும்பிட்ற இடம் ஒரு இடம். அதை வந்து அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்தையும் நான் பார்த்தேன் பாருங்கள். அங்கே வந்து பார்த்திங்கன்னா தேரில் வரும் சாமி ஆடி, குதிரை எடுத்து எல்லாமே வருவாங்க. இந்த இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா, இங்கே தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம வந்து அவங்களாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம முன்னாடியே வந்தாச்சு. ஏன்னா இங்கே வந்து சாமி கும்பிட முடியாது. எல்லாம் பூஜை பண்ணுறது பார்த்திங்கன்னா இங்கே வந்து கெடா வெட்டி பொங்கல் வைக்கணும். இந்த சைடு ஒரு ஊர், இந்த சைடு ஒரு ஊருன்னு தனியாக பிரிச்சுருப்பாங்க. அந்தந்த ஊர் மக்கள் வந்துட்டு இங்கே சாமி வந்ததுக்கப்புறம் தான், அதுவும் எப்படி சொல்கிறேன்னா பொங்கல் வச்சு கெடா வெட்டினதுக்கப்புறம் தான் பூஜை பண்ணுவாங்க. நைட்டு 10 மணி ஆகும். அதனால் என்ன பண்ணுறோம்னா நாங்கள் முன்னாடியே அட்வான்ஸாகவே வந்துட்டோம். வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாமியை கும்பிட்டு சரி வெயிட் பண்ணலாம் வருவாங்க அப்படின்ட்டு நாங்களும் கொஞ்சம் இந்த சைடு பார்த்திங்களா, இந்த சைடு ஒரு ஊர் ஆளுங்க, அதே நேர் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் ஊர் ஆளுங்க அந்த மாதிரி சாமி கும்பிடுவாங்க. அது சாமி வந்ததுக்கப்புறம் தான் பொங்கல் வைக்கணும். அது வரைக்கும் யாருமே பொங்கல்லாம் வைக்க மாட்டாங்க. இந்த கோயிலோட ஐதீகம் அப்படி, புரியுதுங்களா? அதுலேயும் ஒரு என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் எங்கள் ஊர் ஆளுங்கெல்லாம் வந்துட்டு மொத்தம் 100 சாரீ, 100க்கு மேலே தான், ஆனால் நமக்கு தெரிஞ்சு 100 சாரீ எல்லாம் செட்டு சாரீ தான் கட்டியிருந்தேன். அதில் எனக்கும் ஒன்று. இதுதான் சாமிங்க, நம்ம பட்டவன் சொல்கிறது, ஐயனார் எல்லாமே கருப்பு எல்லாமே இருக்குது. இந்த சாமியில் வந்துட்டு எல்லை காக்கும் தெய்வம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பட்டவன் கோவில் இது வந்துட்டு. அதை தான் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. லேடிஸ் வந்துட்டு போகலாமா போகக்கூடாதுன்னு நாங்கள் டவுட்டில் வெளியில் நின்றுட்டு இருந்தோம். ஆனால் கேட்டோம், போகலாம்னு சொன்னாங்க. நாங்கள் போயிட்டு சாமியை கும்பிட்டு வந்துட்டோம். அப்படியே பாப்பா தம்பி எல்லாமே கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா ஃபன்னாக இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து அரட்டை அடித்தோம். எல்லாருமே வந்திருந்தாங்களா, அத்தை மாமா எல்லாருமே வந்திருந்தாங்க. கொஞ்சம் நல்லா ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு பேசியிருந்தோம். ஐஸ் வந்துச்சு, ஐஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சரி எப்போ வருவாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க பார்த்துக்கங்க. அப்புறம் நாங்கள் அந்த தேங்காய் பழம் சிறப்பு பூஜை வைப்பாங்க பார்த்தீங்களா, அப்போதைக்கு நாங்கள் இல்லைங்க, சாமி கும்பிட்டு லேட் ஆயிடுச்சு, பாப்பா தம்பிக்கிறோம் அப்படின்னு கிளம்பிட்டோம். இப்போ தான் வர்றாங்க. அப்படியே சாமி இந்த எங்கள் சைடு இந்த மாட்டு தம்பட்டை கலன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வச்சு சாமியாடி எல்லாம் வருவாங்க. அப்படியே தொடர்ந்து அப்படியே பாருங்கள், ஓகேங்களா? அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டு எவரை பிடிச்சிட்டேன் மட்டும் எங்கள் ஊர் திருவிழா கிராமத்து சைடுனாலே இப்படி தான் திருவிழா. அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் போட்டுங்க, சரிங்களா? இதுதான் நம்ம
கட்டடம் வர்றாங்க பாருங்க. ஓகே, மறக்காமல் அப்படியே தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. அப்படியே ஒரு குரூப்பாக அப்படியே ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படியே எல்லாம் வந்துட்டு செட்டு சரி கட்டியிருந்தோம்ல, எல்லாம் பொங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அப்படியே பின்னாடி போயிட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சாமி வந்துருச்சு தேருன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதில் வந்து தேர் வந்துட்டு சாமி வச்சு கொண்டு வந்துட்டாங்க. அதை அப்படியே கவர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சூப்பராக போச்சு, ஒரே ஃபன் தான், ஜாலியாக இருந்துச்சு. மருமனுக்கு வேறு மொட்டை எடுத்தாங்களா, அந்த வீடியோ வந்துட்டு நான் எடுக்க மறந்துட்டேன். அவன் ரொம்ப அழுகலை, இருந்தாலும் வந்துட்டு அதை அந்த நேரத்தில் எடுக்க மைண்ட் வரல. ஓகே, அப்படியே தொடர்ந்து பாருங்கள் சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஆல். அப்படியே தொடர்ந்து வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இந்த கோவில் நேம் வந்துட்டு பட்டையன் கோயில்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படியே தொடர்ந்து பாருங்கள். Thank you.